மரணமடைந்த ஒரு கடலை காடாக மாற்ற முயலும் மக்கள் வியக்க வைக்கக்கூடிய முயற்சி. மத்திய ஆசியாவில் உள்ள ஏரல் கடலை அழித்தது மிகப்பெரிய சூழலியல் பேரழிவு. அழிந்து போன அந்த கடலில் உள்ள நச்சு கழிவுகள் மிக மோசமான சுகாதார பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன. இதனை சரி செய்ய வேண்டுமென்றால் பாலைவனமாக மாறிவிட்ட அந்த கடல் பகுதியை சோலைவனமாக மாற்ற வேண்டும். எங்கும் பச்சை பசேலென்று வாசனை பரப்ப வேண்டும். கரகல்பாக் மக்கள் அப்படியான ஒரு முயற்சியில்தான் இறங்கியிருக்கிறார்கள். அந்த கடற்பரப்பில் லட்சக்கணக்கான மரங்களை நடும் பணியில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த உன்னத முயற்சி உஸ்பெகிஸ்தானில் உள்ள கரகல்பாக் மக்களை காப்பாற்றும். சாட்சியாக நிற்கும் துருப்பிடித்த படகுகள். அல்மாஸ் டொல்வோசோவுக்கு 78 வயது இருக்கும். ஒரு காலத்தில் மீன்பிடிக்க பயன்படுத்தப்பட்ட துருப்பிடித்த பெரிய கப்பலை நோக்கி நடந்து செல்கிறார். அங்கு நிற்கும் 10க்கும் மேற்பட்ட துருப்பிடித்த கப்பல்கள், உடைந்து போன ஒரு கலங்கரை விளக்கம், இவை அனைத்தும் ஒரு வரலாற்று சாட்சி. ஒரு காலத்தில் இந்த பகுதி உயிர்ப்போடு இயங்கி இருக்கிறது. மீன்பிடி தொழிலுக்கு ஏரல் கடல் ஆதாரமாக இருந்திருக்கிறது என்ற கதையை இந்த காட்சிகளே விவரிக்கின்றன. கரகல்பாக் மக்கள் வரலாறு இந்த கடலோடுதான் தொடங்குகிறது என்று தன் நினைவுகளை உறுதிருட்டி பேச தொடங்குகிறார் அந்த பகுதியின் முன்னாள் மீனவர் அலமாஸ். மீன்பிடிப்பதுதான் இந்த பகுதியின் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லித்தரும் முதல் விடயம் என்கிறார். அவர் இந்த பகுதி என்று குறிப்பிடுவது மொய்னாக் பகுதியை. இந்த பகுதி கரகல்பாக்ஸ்தான் பகுதியின் மத்தியில் இருக்கிறது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள முழு தன்னாட்சி இல்லாத ஒரு பகுதி இது. செழிப்பாக இருந்த காலகட்டத்தில் உஸ்பெகிஸ்தானில் நுகரப்படும் 98% மீனும் இந்த பகுதியிலிருந்து தான் சென்றிருக்கிறது. அப்பொழுது அந்த பகுதியில் 250 கப்பல்கள் இருந்தன. நான் தினமும் 600 முதல் 700 கிலோ வரை மீன் பிடிப்பேன் என்று அந்த நாட்களை நினைவுபடுத்துகிறார் அல்மாஸ். கடல் சுருங்குமா? ஆம், சுருங்க தொடங்கியது. ஏரல் கடலில் கலக்கும் 2 நதிகளை 1960ஆம் ஆண்டு வேறு பக்கம் திருப்பிவிட்டது சோவியத் அரசு. புதிதாக அமைக்கப்பட்ட பருத்தி பண்ணைகளின் பாசனத்திற்கு இவ்வாறாக செய்தது. பருத்தி உற்பத்தியில் ஒரு பெரும் புரட்சி நிகழ்ந்து கொண்டிருந்த அதே தருணத்தில் மெல்ல மெல்ல ஏரல் நதியின் பரப்பும் சுருங்க தொடங்கியது. இது ஒரு பிரச்சனையாக கூட அரசு அங்கீகரிக்கவில்லை. கடல் பரப்பு குறைந்து கொண்டே வருவதை அரசுக்கு உணர்த்துவதற்காக காய்ந்து போன கடற்பரப்பில் கொடிகளை நட்டனர் அந்த பகுதி மக்கள். நீரளவு குறைய குறைய உப்பின் செறிவு அதிகமாகிக் கொண்டே போனது. இதனால் கடலில் அனைத்து வளங்களும் விஷமானது. மீன் வளமும் குறைந்தது. அதைவிட துயரமான ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு நாள் கடலில் நாங்கள் வலை வீசிய பொழுது எங்கள் வலையில் சிக்கியவை அனைத்தும் செத்த மீன்களுதான். அதன்பின் இளைஞர்கள் அனைவரும் வேறு நாடுகளுக்கு தங்கள் வாழ்வாதாரத்திற்காக செல்ல தொடங்கினர். ஏரல் கடலில் அளவு 10% சுருங்கியது. இன்னும் புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டுமென்றால், அயர்லாந்து அளவிலான தனது பரப்பை இழந்தது ஏரல் கடல். இதனால் அந்த பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் மட்டும் பாதிக்கப்படவில்லை, சூழலியல் மீதும் பெரும் தாக்கத்தை இது உண்டாக்கியது. பருவநிலை மோசமாகியது. காற்று தூசியால் நிரம்பியது. 1980ஆம் ஆண்டு அப்பொழுது ஏரல் கடல் எல்லை மருத்துவமனையிலிருந்து 12 மைல் தூரத்தில் இருந்தது. அப்பொழுது இந்த பகுதியில் மூச்சு திணறல், காச நோய், சிறுநீரக பிரச்சனைகள் அனைத்தும் பரவலாக இருந்தது. வயிற்றுப்போக்கால் பல குழந்தைகள் இறந்திருக்கின்றனர் என்கிறார். உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் என்று தனது பருத்தி உற்பத்தியை விரிவுபடுத்திய சோவியத் அரசு பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி மருந்துகள் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கணிக்காமல் போய்விட்டன. நதிகளில் கலந்த அந்த பூச்சிக்கொல்லி விஷம் இறுதியாக ஏரல் கடலில் கலந்து ஒரு கடலுக்கு இரங்கல் பா எழுத காரணமாகிவிட்டது. இந்த விஷம் அந்த பகுதியின் நீர்வளத்தை கெடுத்தது. இதனால் பல பிரச்சனைகள் எழ ஆரம்பித்தன. கடல் வற்ற பருத்தி ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட நச்சு ரசாயனங்கள் கடல் படுகையில் படியத் தொடங்கின.
மணற் புயல்களால் இது வளிமண்டலத்தில் கலந்தது. மாசடைந்த இந்த காற்றை தான் அந்த பகுதி மக்கள் சுவாசிக்கிறார்கள். இதனால் பலருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது. புற்றுநோயும் பரவலாகியது. அதாவது 1990ஆம் ஆண்டு காலத்தில் உஸ்பெகிஸ்தானில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் 1000க்கு 48, ரஷ்யாவில் 1000க்கு 24 குழந்தைகளும் இறந்திருக்கிறார்கள். பல தசாப்தங்களாக இந்த தகவலானது அனைவரும் அறிந்த இரகசியமாகவே இருந்திருக்கிறது. சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பின்தான் ஏரல் நதியின் மரண அதிகாரிகளின் கண்களுக்கு தெரிய தொடங்கியது. இந்த பிரச்சனையின் வீரியம் புரிந்ததும் அரசும் அதிகாரிகளும் இதற்கான தீர்வை தேடினர். மர விதைகளை தூவிக்கொண்டிருந்தார்கள். சின்னஞ்சிறிய மர கன்றுகளை நட்டு கொண்டிருந்தார்கள். மெலிதான அகழிகள் கடற்படுகைகளில் வெட்டப்பட்டுள்ளன. டிராக்டர்களில் அமர்ந்து கொண்டு விதைகளை அந்த அகழிகளில் தூவுகிறார்கள் இளைஞர்கள். 2.4 ஏக்கர் பரப்பில் மரக்கன்றுகளை நட முடிவு செய்துள்ளோம் என்கிறார்கள் அந்த இளைஞர்கள். காணொளிகளை பெற ஸ்லோ பாய்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவருக்கும் பகிரவும். நன்றி. வாழ்க தமிழ்.